எல்லோருக்கும் வணக்கம். வெரி நைஸுங்க நண்பர்களே, வெரி நைஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு இமயமலை மாதிரி சரிவடையாமல் ஒரே மாதிரி நின்றுட்டா 114 பாயிண்ட் இன்னைக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் தற்போது Q4 ரிசல்ட் வெளிவந்த பங்குகள் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கான், ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள் தான் இப்போ நாம் ஒரு 5 பங்குகள் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த IOB அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், முதல் முறையாக அவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் 1000 கோடி லாபம் என்பது தாண்டவே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக 1000 கோடிக்கு மேலே லாபம் அப்படின்றது பண்ணியிருக்கான். இந்த சூழ்நிலையில் அவன் இன்னும் கும்பா குட்டியாக தான் இருக்கான். கடந்த 5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து 40-30 ரூபாய்க்கு மேலே ஏற முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்போ ஒரு முறை 30 ரூபாய்க்கு மேலே நோக்கி ஏறின அக்டோபர் 2023. அதுக்கப்புறம் ஒரு 70 ரூபா வரைக்கும் போனவன் மறுபடியும் அதே 30-40 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான். இந்த சமயத்தில் தான் இவனுடைய 1000 கோடி வருமானம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நண்பர்கள், இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்ற பங்குமே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் தற்போது ஏறுமுகமாக கொடுத்துருக்கான். இதுவும் ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு. இவன் என்னைக்கு ஏறுமுகத்தை ஆரம்பிச்சான்னா 2023 அவனுடைய ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் லாபம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 313 கோடியாக இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்றது வந்திருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ் வந்து தடாலடியாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் வெறும் 0.65% வச்சுருந்தாங்க. இப்போ 4.32% அப்படின்ற மாதிரி டிஐஸ் ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்த பங்குமே வந்து 65 ரூபா விலையெல்லாம் உச்சத்தில் இருந்தவன் இப்போ 30 ரூபாய்க்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியாக ஆனால் இந்த குவார்ட்டரில் அதிகமான லாபம் கொடுத்த பங்குகளில் இவனு ஒருத்தனா வந்திருக்கான். இந்த சமயத்தில் சென்ட்ரல் பேங்க்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே மர்மமாக இருக்குதுன்ற மாதிரி அந்த பங்கினுடைய ரிசல்ட்டுமே 1000 கோடி என்பதை சமீபத்தில் தாண்டியிருக்கான். இவனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 இவனுடைய வளர்ச்சி பாதை லாபம் என்பது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சார்ட்டில் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் சார்ட்டில் இன்னுமே விலை கம்மியாக தான் இருக்குது. இவனு 70 ரூபாயெல்லாம் பார்த்தவன் தான் இப்போ 35 ரூபாயில் வந்து படுத்து கிடக்கிறான். அதாவது இதனுடைய பங்குகள் எல்லாமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நண்பர்களே, அந்த காலத்தில் நிறைய பேர் 200 ரூபாய் 70 ரூபா 100 ரூபாய்ன்னு இருந்த பங்குகள் தான். இந்த சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும், இன்னும் மற்ற சில பங்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த எஸ் பேங்க் ஆகட்டும், எஸ் பேங்க்குமே கூட இப்போ சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 745 கோடின்னு காமிச்சிருக்கான். இவனும் வந்து ஆல்மோஸ்ட் 2023 வளர்ச்சி பாதையில் தான் இவனுடைய ஒவ்வொரு குவார்ட்டரையும் காமிச்சிருக்கான். ஸோ இது போன்ற பங்குகள்லாம் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அட ஆண்டவா, நீ ஏதாவது ஒரு இந்த அண்ணனுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி கடந்த சில மாதங்களாக சில குவார்ட்டர்களாக அவன் லாபத்தை ஏறுமுகத்திலே காமிச்சுக்கிட்டு இருக்கானே. பல பேர்த்த போட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் நொறுக்கி தள்ளியிருக்கு. இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய பல பங்குகளும் பெரிய அளவில் இறங்கி கிடக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லாரும் என்ன வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அட இங்கிருந்து நீ பழைய ரேட்டு போனினாலும் சரிதான், அல்லது இங்கிருந்து ஒரு 50% இறங்கிட்டு ஒரு 10 ரூபாயின்னு கூட நீ போ, 10 ரூபாயின்னு போயிட்டு மறுபடியும் 20 ரூபா வா. ஒரே இடத்துல இப்போ சாணி எடுத்து நம்ம செவுத்துல அப்பும் பொழுது அது வரட்டி மாதிரி காஞ்சி போய் செவுத்திலே ஒட்டிக்கிடும். அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காத, ஒன்னா கீழே ஒரு 50% இறங்கிட்டு, இல்லைன்னா மேலே வா, இல்லைன்னா இங்கிருந்தே ஒரு மேலே ஏறி வா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு சமீபத்தில் கொடுத்துருக்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு காரணம். இதில் இந்த பிஎன்பி கில்ஸ் மட்டும் விதிவிலக்கு. இது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு டீலர் நம்மளுடைய இந்தியன் பாண்டுகளை எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டு இண்டெக்ஸில் சேர்த்த போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சும்மா கீழே கிடந்த பங்கு தான் அவனை தூக்கி டைன்னு உச்சாணி கும்பல உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பங்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் 40 ரூபாயிலிருந்து இவனை தூக்கி 140 ரூபாயில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவரையா கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பங்கை 140 ரூபாயிலிருந்து 50% 70 ரூபாயை குறைச்சி விட்டாங்க. ஏன் தெரியுமா குறைச்சி விட்டாங்க? அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் திடீர்னு நஷ்டத்தை கொடுத்துட்டான். ஏற்கனவே இவன் லாபம் நஷ்டம்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே ரொம்பவுமே சுமாராக இருக்கக்கூடிய பங்கு. இவனை தூக்கி மேலே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட 50% இறக்கி விட்டாங்க. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது லாபகரமாக 75 அவன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இதுதாங்க இப்போதைக்கு 100 ரூபாய்க்கு கீழே முக்கியமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளின் தகவல்கள். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீட்டைலர்கள்லாம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன? இப்போ ஒரு ரூபா லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா
அதை ஒரு 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன பெஸ்ட் ஆப்ஷன்னா முதல்ல அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் நல்லா கற்றுக்கணும். என்ன ரிஸ்க்கு, என்ன ரிவார்டு என்றது போன்ற பரிபூர்ணமாக கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட இருந்து அட்வைஸ் என்பது அந்த சர்வீஸை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோக்களை பற்றி அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணணும். ஏதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலிஸோடைய அல்லது ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 100 ஷேரை இந்த ரேட்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன், இப்போ மேலே போகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லும்போது வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க, வித்தியாசமான தகவல் தருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அந்த கம்பெனியினுடைய Q4 ரிசல்ட் வந்து இப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியுடைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி திடீர்னு இந்த குவார்ட்டர்லியில் நஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அந்த தகவல்கள் அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவுமே ஈடுபாடோடு பண்ணும் பொழுது லாப சதவிகிதம் என்பது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, சரியான கும்பாக்கு தம்பியா இருப்பான் போல இந்த விமார்ட். இன்னைக்கு எதிர்பார்க்காத நிலைமையில 7% பக்கம் இறங்கிட்டான் குவார்ட்டர்லி ரிசல்ட்னுடைய இம்பாக்ட்னால. டிமார்ட்டினுடைய ரிசல்ட் இம்பாக்ட்னால இந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கினாலும் மறுபடியும் இன்ட்ராடேல கொஞ்சம் ரெக்கவரி ஆகி பெருசாக இறங்கல. -1% தான் இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த விமார்ட்டினுடைய இம்பாக்ட் ரொம்பவுமே மனசுக்கு சோகம் தரும்படியாக ஒரு கும்பாவின் தம்பியாக 7% பக்கம் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இறங்கிட்டான். இங்கே தான் ஒரு மிக முக்கியமான தகவல் நண்பர்களே. தகவல்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி 2 தகவல்கள் அப்படின்றது சமீபத்தில் வந்தது. ஒன்று, இந்த பாலிகேப் KE இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? திடீர்னு அதானி குரூப் வந்து இந்த மாதிரி ஒயரிங்கில் அப்படி இப்படின்னு நாங்கள் பிஸ்னஸில் என்ட்ரு ஆவோன்னு சொன்னோன்னே இந்த பாலிகேப்புக்கெல்லாம் வந்து காம்படிஷனாக வந்துருமோன்னு தடாலடியாக கீழே விழுந்தான். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட அந்த தகவல் வரும்பொழுது 20% வீழ்ச்சி அடைஞ்சிட்டானுங்க. எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க, என்னடா இவன் எதுக்கடா இப்படி தடாலடியாக கீழே விழுந்தான்னு பார்த்தா அந்த அதானி குரூப் வந்து இவங்களுக்கு போட்டியாக வர்றாங்க, இந்த செக்டரில் போட்டியாக வர்றாங்கன்னு சொன்னோடனே குப்புன்னு ஒரு 20% இறங்கிட்டான். உங்களுக்கு தெரியாதில்ல, எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது ஒரு வேளை நல்ல பாசிட்டிவான கம்பெனியாக இருந்தால் ஒரு 2-3 நாள் தான் அதனுடைய வீக்னஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ Q4 ரிசல்ட்டே வருது, ரொம்பவுமே வீக்கான ரிசல்ட் தான் அவன் கொடுக்குறானால அந்த இம்பேக்ட் என்பது இம்மிடியேட்டாக அந்த சமயத்தில் தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஆகலாம். அந்த வகையில் இவன் 20% மேலேருந்து கீழே விழுந்தவன் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து மறுபடியும் 20% பக்கம் மேலே போய் மறுபடியும் 20% விழுந்து அதே ரேட்டில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இப்போ 20%க்கு மேலே ஏறி அவன் எங்கே கேப் டவுன் ஆனானோ அந்த தகவலுக்கு அந்த கேப்பை இப்போ ஃபில் பண்ணிட்டான். ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ரேட் இருக்கானோ அந்த ரேட்டுக்கே திரும்பி வந்துட்டான் இப்போ இந்த பாலிகேப் என்பது. இதனால இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பரவாயில்ல, நீ எங்களை காப்பாற்றி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இதே மாதிரி இன்னொரு தகவல் சமீபத்தில் என்ன வந்துட்டு இருந்ததுன்னா, மகாராஷ்டிராலாம் பாலினுடைய விலையை லிட்டருக்கு ஏற்றி விட்டுறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நிறைய பால் ஊற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி என்னது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து அதனுடைய ஒரு காரணமாகவும் அதே மாதிரி Q4 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட்னாலையும் இந்த பராக் மில்க் என்பவன் 13% ஏறிட்டான் இன்னைக்கு. இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பைசா ரிட்டர்ன் கொடுக்கல, ஒரே ₹1.29 அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முறை 160 வரைக்கும் போயிருக்கான், அதுக்கப்புறம் ₹220 அப்படின்றது வந்திருக்கான். மறுபடியும் இன்னொரு முறை ₹140 வரைக்கும் போயிருக்கான், இப்போ மறுபடியும் ஒரு ₹210 பக்கத்தில் வந்துட்டான். ஒரு நல்ல விளையாட்டு தான், சமீபத்தில் 2 முறை பண்ணியிருக்கான். நீங்கள்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி கோல்டுனுடைய பர்ஃபார்மன்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பெருசாக அவுட் பர்ஃபார்மே பண்ணல. அதாவது நம்மளுடைய நிஃப்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் வெறும் 8.99% தான். அதுவும் கடவுளாக பார்த்து இப்போ சமீபத்தில் ஒரு 2000 பாயிண்ட் ஏற்றி விட்டாங்க, இல்லைன்னா அதில் ஒன்றும் வருமானமே இருந்திருக்காது. ஆனால் கோல்டுனுடைய கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் என்பது பார்த்தீங்கன்னா 70,000 ரேஞ்சில் இருந்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கெல்லாம் ஹை போனால் இந்த 10 கிராம் 24 கேரட் கோல்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது கொடுத்துட்ருக்கான். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஈக்விட்டி மார்க்கெட் கோல்டு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா இல்லை ஒன்றும் பண்ணாதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வருங்காலம் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வருங்காலம் உருப்படியாக இருக்குமா இல்லையா அப்படின்றது இந்த CDSL வச்சே தெரிஞ்சுக்கலாம். இந்த CDSL ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம்
மிகப்பெரிய ஒரு கும்பாயி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த சிடிஎஸ்எல் செய்த பாவம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சரி போன குவார்ட்டர் தான் ஒன்றும் மார்க்கெட் சரியில்லை, அதனால் கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்கான், லாபம் குறைஞ்சிருக்கு, 162 கோடியிலேருந்து 130 கோடி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் ஓரளவுக்கு மார்க்கெட் பிக்கப் ஆகிருக்குமோ அப்போ இவன் ஒரு மாதிரி தப்பிச்சிருப்பானோ அப்படின்னு பார்த்தாக்கா அப்போ இவன் ஒன்றும் தப்பிக்கல. அவனுடைய லாபம் கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி முட்டை முட்டையாக அது கீழ் நோக்கியே அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் குரோத் என்பது வந்திருக்கிறதுனால மிகவும் முக்கியமாக இவனுக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவனுடைய எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா எடுத்து பாருங்க. அந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாலாம் டக்குன்னு 17% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் இப்போ மார்ச் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வந்திருக்கு 11% தான், கிட்டத்தட்ட 5% பிடிச்சி விற்று விட்டாங்க. டிஐஸுமே 19% பக்கம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு 4% பக்கம் விற்று விட்டுட்டு 15% தான் தற்போது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே யார் லபக்குன்னு ஓடி போய் லபக்குன்னு பிடிச்சாங்கன்னு பார்த்தா நம்ம பப்ளிக் ரீட்டைலர்ஸ் தான். அப்படி என்னடா செல்லம் என்கிட்ட உனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் கழட்டி விட்டதை ரீட்டைலர்கள் பப்ளிக்கு போய் சிடிஎஸ்எல்னுடைய ஸ்டாக்கை கபக்குன்னு பிடிச்சிருக்காங்க. இனி என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு துக்ககரமாக நல்ல ஒரு பைல்வான் மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 1400 ஆல்மோஸ்ட் 40% ரெக்கவரி ஆகி வந்த இந்த சிடிஎஸ்எல் என்ற பங்கு தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. இனி எல்லாம் நிறைய பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவா எப்படியாவது இவனை மறுபடியும் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் 1350 தாண்டவை விளக்கு பூஜை எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஒரு வேலை செஞ்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஒருத்தர் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டாப்ல. அந்த கம்பெனிக்கு 2.5 கோடி லாஸ். அதாவது ஒரு மேனேஜர் என்ன சொல்லியிருக்காப்ல, அந்த பையன் எவ்வளவோ வேலை பார்த்துருக்கான், அந்த கிளைண்ட் எல்லாம் அவனை பாராட்டுறாங்க, நீ நல்லா வேலை பார்க்குற தம்பி அப்படின்ட்டு. ஆனால் இந்த மேனேஜர் வந்து அந்த பையனுக்கு பெருசாக சம்பள உயர்வுக்கும் வேலை செய்யல, நீ எல்லாம் ஒரு சாதாரண நாள் அப்படின்ட்டு இருக்காப்ல. அட போங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேப்பரை போட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு நல்ல ஒரு சேலரி இன்க்ரீஸுக்கு போயிட்டான். இந்த பையன் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனேமே அந்த கிளைண்ட், அந்த பழைய கம்பெனியில் இருந்த கிளைண்ட்டும் இந்த பையனுடைய கம்பெனிக்கு அவனுடைய பிஸ்னஸை மாற்றிட்டார். அவ்வளவு டிபெண்ட்டாக அந்த அளவுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த பையன். கடைசியில் பார்த்தா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, கடைசியில் போய் பார்த்தா 2.5 கோடி அந்த கம்பெனிக்கு லாஸ். உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நண்பர்களே. அதாவது எப்படின்னு பார்த்தாக்கா நான் கூட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டீலராக வேலை செஞ்சுட்டு இருந்த காலத்தில் நிறைய பேர் கம்பெனி விட்டு கம்பெனி மாறுவாங்க. அப்போ அந்த கிளைண்ட்டினுடைய ஃபோன் நம்பர் நம்ம கிட்ட தான் இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி 5 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார். எப்போ அந்த 2006 அவருடைய ஃபோன் நம்பர் நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்புறம் புது கம்பெனியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபோனை பண்ணி, சார் இந்த மாதிரி அங்கே உங்களுக்கு 0.05% 0.5 எல்லாம் ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0.25% ப்ரோக்கரேஜ் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னாக்கா அந்த கிளைண்ட் ஆமாம் 1 கோடிக்கு 0.25% போட்டால் எவ்வளோ மிச்சமாகிறது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து விலகி நம்ம கூட வந்துடுவாப்புல. ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யாராவது பெரிய தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளைண்ட்டுக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குறவனுக்கு இடையில ரொம்பவுமே பாண்டிங் ஏற்படுத்தவே விடக்கூடாது. அப்படி விடுற மாதிரி இருந்ததுனாக்கா அந்த பையனை நீங்கள் மரியாதையாக கவனிச்சுக்கணும். அப்பப்போ சனிக்கிழமையான அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அவனை கையில் வச்சுக்கணும். அட பாவில என்னைய இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதானி குரூப் பங்குகளை இன்னைக்கு மேல் நோக்கி பறந்துக்கிட்டு இருந்தான். சமீபத்தில் இதனுடைய கலவையாக நிறைய தகவல்கள் வந்தது. அந்த கம்பெனியினுடைய குரூப் நல்ல லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியினுடைய சில கம்பெனிகள் அந்த குரூப்பினுடைய சில கம்பெனிகள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, கேபெக்ஸ் நிறைய பண்ண போகிறாங்க அப்படின்ற பாசிட்டிவ் தகவல்கள் இருந்தது. அப்புறம் செபியினுடைய சில நெகட்டிவ் தகவல்கள் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. சரி, கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு இந்த அதானி குரூப் மேல் நோக்கி ஏறினதுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண சில தகவல்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா இன்னொரு தகவல்கள் அப்படின்றது வெளியிடுறாங்க. அதாவது டொனால்டு ட்ரம்ப்னுடைய கூட்டங்களை அஃபீஷியல்ஸை இந்த கௌதம் அதானி அவர்களுடைய அஃபீஷியல்ஸ் போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கேஸை வித்ட்ரா பண்ணுறதை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி அதானி குரூப் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன பார்க்கணுன்னா, அமெரிக்காவில் அதானி குரூப் ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனேமே நாங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதானி குரூப்லேருந்து அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேசுகிறாங்களா அல்லது இந்த மாதிரி எங்கள் மேலே போடப்பட்ட வழக்குகளை திருப்பி வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரியான பேச போகிறாங்களா அப்படின்றது தெரில.
பட் மீடியாக்கள் அப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அதானி குரூப் டொயின்னு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டா, ஒவ்வொருத்தரும் 10% ஏறிட்டான். இப்படி பர்ஃபார்மன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு ஏறாமல் திடீர்னு ஏதோ ஒரு வரக்கூடிய தகவல்களை வச்சு அடிப்படையாக வச்சு நம்பிக்கை வச்சு ஏற்றுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆப்ரேட்டனுடைய கேமாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நண்பர்களே, ஆட்டோ செக்டர் மிகவும் நலிவடைந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த M&M வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டா இன்னைக்கு 3% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல 3542 கோடின்னு சொல்லிட்டு அவனுடைய மொத்த ஒரு வருஷத்தினுடைய ரிசல்ட் என்பது நம்ம எடுத்து பார்க்குறோம் வச்சுங்களேன். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணோம்னாக்கா அடேங்கப்பா 14,000 கோடி அவன்கிட்ட வந்து ப்ரீ கோவிட் லெவல். அதாவது ஆட்டோ செக்டர்கள் கோவிடுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, கோவிட் அப்போ கீழே வந்துட்டு மறுபடி கோவிட் லெவலுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ப்ரீ கோவிட்லாம் வெறும் 4,000 கோடி 8,000 கோடின்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ 14,000 கோடி அப்படின்றது சேலாக காமிச்சிருக்கான். நீ கலக்கு சித்தப்பு அப்படின்ற மாதிரி M&M கலக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் திடீர்னு 12% மேல் நோக்கி ஏறிட்டான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய காம்படிட்டர் ஜொமேட்டோ, அந்த எட்டர்னல் அப்படின்றவங்க 10 நிமிஷம் டெலிவரி வந்து பெருசாக பண்ண முடியலன்னு அவங்களே ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 500 சிட்டிகளில் 10 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி பண்ணக்கூடிய எங்களுடைய போல்ட் சர்வீஸ் என்பது லைவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 45,000 பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸோடு நாங்கள் டைப் வச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் பாட்டுக்கு ஃபுட்டை டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 10% எங்கள் பிஸ்னஸ்க்கு இப்போ அதுதான் உதவி செய்யுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்ட உடனே இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு இன்னைக்கு 12% ஏறிட்டான்.